ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் இணைந்து யாழி 4.0 என்ற மின்சார படகை வடிவமைத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். கோவை சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் கல்வி மாணவர்கள் பசுமை சார்ந்த கடல் சார்ந்த எலக்ட்ரிக் போட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. தற்போது இந்த போட் வடிவமைப்பு குறித்து அந்த கல்லூரி மாணவர்கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், வாழ்த்துக்கள். முதல் முறையாக வந்து கடல்சார் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு எலக்ட்ரிக் போட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ இதோட தனித்துவம் என்ன? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு. முதல்ல வந்துட்டு இந்த போட் பத்தி சொல்லணும்னா யாழி அதோட இன்ஸ்பிரேஷன், அதோட இதுவே வந்துட்டு தமிழோட அந்த கோயில்கள்ல பாத்தீங்கன்னா யாழிங்கிற கிரீச்சர், அதாவது சிங்கமுகம், அப்போ தேயிலோட சர்பென்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல இருந்து நாங்க டிசைன் வந்து இத்தனை நாள் நாங்க பேர் வச்சிருந்தோம். இந்த வாட்டி டிசைனே அதுல இருந்தா நம்ம எடுத்திருக்கோம். அதுதான் அதனால வந்துட்டு தமிழ் கல்ச்சர் மட்டும் இல்ல, இனோவேஷன் அதாவது டெக்னாலஜி சைடுமே அது நமக்கு நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கும். அது ஒரு விதம். இன்னொன்னு வந்துட்டு நாங்க இனோவேஷன் சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் கிளாஸ். ஸோ ஏஆர் கிளாஸ்னா என்னன்னா பைலட்டோட கம்ஃபர்ட்காக ஒரு டிசைன் பண்ணப்பட்ட அந்த கிளாஸ் வந்துட்டு எல்லா டீடைல்ஸ், அதாவது வெதர் ரிப்போர்ட், ரூட் ஆகட்டும், நேவிகேஷன் எல்லாமே அந்த பைலட்டுக்கு ரொம்ப ஈஸியா 360 டிகிரி வியூல கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு இனோவேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்ப்ளீட்டா சஸ்டைனபிளா போகணும், கார்பன் ஃபைபர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வி ஹவ் யூஸ் பால்சா அண்ட் பிளாக்ஸ் இன் சாண்ட்விச் மெத்தட். ஸோ இதனால நம்ம கம்ப்ளீட்டா சஸ்டைனபிளா போவதை தாண்டி செக்டர்ல வி ஹேவ் லைக் எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரென்த்துமே ஜாஸ்தியா இருக்கும், அட் த சேம் டைம் வெயிட்டுமே ரொம்ப குறையும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மெட்டீரியல் தான் அந்த இது. ஸோ திஸ் இஸ் அ யூனிக்னஸ் ஆஃப் யாலி 4.0. அண்ட் இதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டமே கம்ப்ளீட்டா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே பண்ண ப்ரொபல்ஷன் சிஸ்டம். தட் இஸ் யாலி 4.0. யாலி 2.0க்கும் 4.0க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா வெயிட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க, அதர்வைஸ் வந்து அதை அலுமினியத்துல இருந்து கார்பனா மாத்திருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்கு இதுக்கு டிஃபரெண்டா? ஸோ மெயினா வெயிட் ஒரு ஃபேக்டர். ஸ்பீட் பயங்கர லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12 knotsல தான் மேக்ஸிமம் ஸ்பீட் இருந்துச்சு. இப்போ 20 knots வரைக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மெட்டீரியல்ல நல்ல டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அலுமினியம் வெயிட் ஜாஸ்தியா இருந்தது, தென் ரெடியூஸ்ட் வெயிட் டு கார்பன் ஃபைபர், தென் பைனாப்பிள் ஃபைபர் வித் கார்பன், அண்ட் நவ் நோ கார்பன், கம்ப்ளீட்லி சஸ்டைனபிள். அது போக யாட் ஓஎஸ் சிஸ்டம்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கும். ஸோ டைப் ஆஃப் செல்ஸ்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் செல் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இந்த வாட்டி கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் அண்ட் சோலார் மூலமா போறோம். இந்த போட் வந்து இந்தியாவுடைய கப்பல் படைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளவு நாள வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி, பாதுகாப்பு ரொம்ப முக்கிய அம்சம் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப மற்ற நாடுகளோட போட்டி போடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. கடல் சார்ந்து ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்படின்றது, இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கும் இந்தியாவுக்கு? ஸோ லைக் நாங்க வந்து டீம் சி சக்தி இஸ் நாட் ஒன்லி அபவுட் நாங்க காம்படிஷனுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லை. இப்போ சொசைட்டி இம்பாக்டுக்காக நாங்க அட்டானமஸ் பாட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து கடலுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ல எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டர்லயும் எப்படி நம்ம வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ அதே மாதிரி நாங்க இப்போ டிஃபென்ஸ் செக்டருக்கு புதுசா ஒரு இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம லான்ச் பண்ணுவோம். நியூஸ் 7 தமிழுக்கு ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.